நமஸ்காரம். நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு இந்த உலகத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்மளை இந்த உலகத்தில் எங்களெல்லாம் பெற்றவா, அதே மாதிரி குருநாதர்கள் எல்லாரும் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு வந்திருக்கா. அந்த மாதிரி வளர்ந்ததுனால, சூழ்நிலைகளில் வளர்ந்ததுனால இன்றைய தினம் இந்த உலகம், இந்த சமூகம் போயின்னு இருக்கிற சமூகத்தில் போயின்னு இருக்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை பாதிக்கிறதா இருக்குது. மனசுக்கு வருத்தங்கள் தருது. எல்லாரும் எதை தேடின்னு ஓடின்னு இருக்கோன்னே தெரியாத ஓடின்னு இருக்கு. நிறைய சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி பேசுகிறதுக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயமாக எடுத்து ஒரு நாள் அப்படி சின்னதாக சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நான் எனக்கும் எல்லாம் தெரிஞ்சவெல்லாம் கிடையாது. நான் பெரிய லெவலில் எல்லாம் தெரிஞ்சவெல்லாம் கிடையாது. என் மனசில் தோன்றதை நான் பகிர்ந்துக்கிறேன். யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா மற்றவாளுக்கு இதை பற்றி. அதுக்காக யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, மனிதர்களுடைய எண்ணங்களையும் மனசையும் தூண்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது, இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து நிறையா பேருக்கு திருமணம் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பெண்களை பெற்றவாளும் வச்சுட்டுருக்கா ஜாதகங்கள், பையனை பெற்றவாளும் நிறையா வச்சுட்டுருக்கா ஜாதகங்கள். ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது? இதுக்கு என்ன தான் காரணம்? என்னுடைய கோணத்தில் நான் யோசித்த போது எனக்கு தோணித்து, இப்போ எது கிடைச்சாலும் எத்தனை கிடைச்சாலும் திருப்தியின்மை அப்படிங்கிறது பொதுவாக மனிதர்களுடைய மனசில் நிலவருதுன்னு நினைக்கிறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவார். நம்மளாம் சின்னவாளாக இருக்கிறதே நமக்கு ஸ்கூலில் கூட அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நமக்கு வந்து ஒரு பாடம் இருக்கும், ஒரு பீரியட் வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அதுக்குன்னு ஒரு நல்லொழுக்கத்துக்குன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா, எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பா. அப்போ வந்து நமக்கு இப்போ வந்து எத்தனை சம்பாதிச்சாலும் எத்தனை பணம் இருந்தாலும் என்ன தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கிறதே தெரியாத இருக்குது. எந்த ஒன்று பையனும் பொண்ணு பேசணுங்கிறா, பேசினா அவள் வந்து என்ன அவள் எதிர்பார்க்குறாங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. நிஜமாவே எப்படியுமே யார் 100% பெர்ஃபெக்டாக யார் கிடைப்பா? யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் எந்த பையனும் 100% பெர்ஃபெக்டாக கிடைப்பானா? நீ எத்தனை நாள் பேசி நீ அதை முடிவு பண்ணுவ? எந்த பையனுக்கும் எந்த பொண்ணும் 100% பெர்ஃபெக்டாக அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடைப்பாளா? என்ன தான் அவள் எதிர்பார்க்குறா, என்ன தான் அவள் தேடுறாங்கிறதே புரியாத இருக்குது. இதுக்கு எண்டே நிஜமாகவே இல்லை. பொண்ணை பெற்றவாளும் பர்டிகுலர்லி இப்போ அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு காலத்தில் பொண்ணுக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தது போக 80s 90s வரலையும் அது இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தது. நிறையா இடங்களில் வந்து டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்சுடுத்து. அப்புறம் யாரும் டவுரிலாம் கொடுக்கல, அவாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி ஒரு கால் பையனை பெற்றவா வந்து டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணுற நிலைமை வந்துருமோ அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. டவுரி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிப்பாளான்னு தெரியல. அவளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் பியாண்ட் தி லிமிட். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இத்தனை வந்து வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நீ என்ன பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டாலும் உன்னால் எப்படி அதை திருப்தி பண்ணிக்க போகிறேன் நீ ஒன்று? அதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி இந்த சமூகம் போயின்னு இருக்கிறதுக்கு காரணம் யார்? நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு அடுத்த பதிவில் நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.